ஹாய் வெல்கம் அகைன். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விஷயம் நிறைய இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. உங்களால் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணவே முடியல, ப்ளஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த மாதிரி இடமெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை வந்து விட்டுறாதீங்க. அந்த இடத்துல வித்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸோ அந்த ப்ரெஷரவோ ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். நான் பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டெப்பர் அண்ட் சர்வோ மோட்டர். இந்த ரெண்டு மோட்டருமே வந்து ஸ்பெஷல் டைப் மோட்ரு. இது வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் சிஎன்சி மிஷின்ஸ் இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டெப்பர் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் டெய்லியுமே வந்து இந்த மாதிரி புது புது விஷயம் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக புரியும். ஸ்டெப்பர் அண்ட் சர்வோ வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எனக்கு மூவ்மெண்ட் நடக்கணும், அது இவ்வளோ தான் நடக்கணும் அப்படிங்கிற பொசிஷன் வந்து நகர்த்துற இடத்துல, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தள்ளி விடுறதுக்கு, இந்த மாதிரி வந்து இடத்துல எல்லாம் வந்து இந்த மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எல்லா மோட்டருமே ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதும். அது போக மோஷன் கண்ட்ரோல்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த சர்வோ மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது டிஃப்ரெண்ட். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீட்ஸ் இருக்கும், ஸ்டெப்பர் இருக்கும். ஆனால் வந்து இதில் சில வந்து லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டெப்பரில். ஆனால் வந்து சர்வோவில் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. இதுலேயும் சில சர்வோலையும் ஒரு மேக்ஸிமம் லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்ரு, ப்ளஸ் வந்து இது வந்து அந்த ஸ்டெப்பர் மோட்டரை டிரைவ் பண்ணுற டிரைவ். இந்த டிரைவ் வழியாக தான் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் ரன் பண்ண முடியும். இது இந்த சைடு பார்க்குறது ஒரு சர்வோ மோட்ரு. இந்த சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சர்வோ மோட்ரு. நான் இப்போ ஏசி சர்வோ மோட்ரு காமிச்சிருக்கேன், அதோட டிரைவ் தான் இது. இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து இந்த சர்வோ மோட்டர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபீட்பேக் சிஸ்டம். ஃபீட்பேக் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டரில் எப்படி வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஎல்சி இருக்கும். பிஎல்சில இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்லேருந்து என்ன பண்ணும், பல்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு சிக்னல் கொடுப்போம். பல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ், சைன் வேவ் இந்த மாதிரி இருக்கும் பல்ஸு. அதை கொடுப்போம். அதை வந்து இந்த பல்ஸ் அவுட்புட்லேருந்து, பிஎல்சியோட அவுட்புட்லேருந்து எடுத்து ஸ்டெப்பர் டிரைவுக்கு வந்து இன்புட்டாக கொடுப்போம். பல்ஸும் டைரக்ஷனும். பல்ஸுங்கிறது என்னன்னா எவ்வளோ பல்ஸ் போகணுங்கிறத இந்த பல்ஸ் டிசைட் பண்ணிடணும், எந்த டைரக்ஷனில் சுற்றணும் அப்படிங்கிறத இந்த டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இந்த ஸ்டெப்பர் மோட்டர்லேருந்து இந்த பேஸ் ஏ பேஸ் 3ன்னு ரெண்டு காயில் இருக்கும். ரெண்டு காயிலேருந்து 4 ஒயர் வந்து வரும். அந்த 4 ஒயரையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டெப்பர் டிரைவ்லேருந்து என்ன பண்ணணும்னா அந்த பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஹை பல்ஸாக, இதுலேருந்து லோ பல்ஸ் வரும், இங்கே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பல்ஸாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ பல்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ பல்ஸுக்கு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து என்ன ஸ்டெப்பர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை வந்து இதுலேருந்து நம்ம எந்த ஃபீட்பேக்குமே எடுக்கிறது இல்லை. இந்த பல்ஸ் கொடுப்போம், டைரக்ட்ஸ் கொடுப்போம், அது போக அது வந்து பல்ஸ் போய் சுத்த போகுது, அவ்வளோதான். இதை வந்து ஓப்பன் லூப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து என்கோடர் வந்து இருக்காது. இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து இன்பில்ட்டாக ஸ்டெப்பர் மோட்டர் இருக்காது, ஃபீட்பேக்ஸ் வந்து எடுக்க முடியாது. இதை வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்ஸை வந்து சப்ளை கொடுத்து மோட்டரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா மோட்டர் வந்து சுற்றும். இதில் வந்து ஃபீட்பேக் சிஸ்டம் கிடையாது. ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து கிடையாது. ஆனால் சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, க்ளோஸ்டு லூப்பாக சிஸ்டமாக வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ மோட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து என்கோடர் இருக்கும். அந்த என்கோடர்லேருந்து நம்ம ஃபீட்பேக் வந்து மறுபடியும் எடுத்து சர்வோ டிரைவுக்கு கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அப்படி இல்லாட்டி இந்த என்கோடர்லேருந்து ஃபீட்பேக் எடுத்து டைரெக்டாக பிஎல்சிக்கு கொடுத்துக்கலாம். சர்வோ டிரைவ்லேருந்து நம்ம பிஎல்சிக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த சர்வோ மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பல்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு சிக்னல் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். சர்வோ மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் இருக்கும், A B3 அப்படிங்கிற 3 பேஸ் இருக்கும். 3 பேஸும் வந்து டிஃப்ரெண்ட் வெர்டிக்கலில் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் பாஸ் ஆகும். ஏசி பல்ஸுங்கிறனால டிஃப்ரெண்ட் த்ரீ பேஸ் வந்து மோட்டருக்கு வந்து கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து கரெக்டான அக்யூரசி வரும். ப்ளஸ் என்கோடர் வந்து ஃபீட்பேக் எடுக்கும்போது அந்த மோட்டர் வந்து எவ்வளோ சுற்றி இருக்குது, அது போக பொசிஷனிங் பண்ணும்போது எவ்வளோ நமக்கு நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுப்போம்.
இது வந்து ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கனால இது ஒரு அட்வான்டேஜ். இதை வந்து பிஎல்சிக்கு நீங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கலாம், இல்லை வந்து என்கோடர்லேருந்து இதுக்குள்ள என்கோடர் இருக்கும். என்கோடர் தான் வந்து அந்த எவ்வளோ மோட்டர் சுற்றி இருக்கு அப்படிங்கிற டிஸ்க் இருக்கும், என்கோடர் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் வந்து எவ்வளோ பல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத, எவ்வளோ பல்ஸ் இது சுற்றி இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வந்து இதில் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து ஸ்பீட் அண்ட் டார்க் அப்படிங்கிறதுல ஸ்டெப்பர் மோட்டரில் பார்க்கும்போது என்னன்னா, ஸ்டெப்பருக்கும் சர்வோக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸ்டெப்பர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரொம்ப வந்து லெஸ் ஸ்பீடு தான் இருக்கும். ரொம்ப வந்து நார்மல் ஸ்பீடு தான் நம்ம அதில் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் ஸ்டெப்பரோட ஸ்பீடை. இந்த ஸ்டெப்பரில் என்ன பண்ணணும்னா, மோட்டரோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண மோட்டரோட டார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸ்டெப்பரில். ஆனால் வந்து லோ ஸ்பீடில் வந்து நல்ல டார்க் இருக்கும். ஸ்டெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்பீடில் வந்து நல்ல டார்க் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கனால நல்ல டார்க் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ஸ்பீடை நீங்கள் அதிகப்படுத்த டார்க் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து நீங்கள் டார்க் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டார்க் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ்னா சம் பாட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடி கேப்பை வந்து டைட் வைக்கிற அப்ளிகேஷன்ஸுக்கு, அதான் வந்து அந்த கேப் வந்து டைட் வைக்கிறதுக்கு இந்த மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம சர்வோ தான் யூஸ் பண்ணணும். சர்வோ மோட்டரில் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது, சர்வோ மோட்டர் வந்து ஸ்டெப்பர் மோட்டரை விட அதிகமான ஸ்பீடை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஸ்பீடு வேணாலும் அதில் கொண்டு வந்துக்கலாம். மேக்ஸிமம் 5000 ஆர்பிஎம் வரைக்கும் நீங்கள் சர்வோ மோட்டரில் கொண்டு வந்துக்கலாம். இதில் வந்து ஹை டார்க்கு ஹை ஸ்பீட்லையும் ஸ்பீடு அதிகமாக ஹை டார்க்கும் வந்து அது அப்படியே தான் இருக்கும். அது போக ஹை ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்லையும் அதே டார்க்கை வந்து இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டார்க் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நட்டை வந்து டைட் வைக்கிறதுக்கு, இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து சர்வோ மோட்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் அதில் இருக்க மேக்னெட்டிக் காயிலை வந்து எனர்ஜைஸ் பண்ணி அதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். மேக்னெட்டிக் காயில் டிசி பவர் தான் கொடுக்குறாங்க, டிசி கரண்ட்டு தான் கொடுக்குறாங்க. இதில் டார்க் வந்து என்னன்னா, நீங்கள் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக டார்க்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து கம்மியான பவர் தான் எடுக்கும். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து கம்மியான பவர் தான் எடுக்கும். இதே வந்து சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் ஏசி கரண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் மேக்னெட்டிக் காயில் அந்த 3 பேஸ் கரண்ட்டை வந்து கொடுத்து தான் மேக்னெட்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் அந்த மோட்டரை வந்து சுத்த வைக்கிறாங்க. இதுலேயே வந்து டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண டார்க் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நிறைய பவர் எடுக்கும். ஸ்டெப்பர் மோட்டரை விட நிறைய பவர் எடுக்கும். சர்வோ மோட்டர் வந்து ஸ்டெப்பர் மோட்டரை விட நிறைய பவர் எடுக்கும். காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது சர்வோ மோட்டருக்கும் சர்வோ ட்ரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பர் மோட்டர் வந்து லோ ப்ரைஸாக தான் இருக்கும். சர்வோ மோட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டெப்பரை விட அதிகமான ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது லோ பட்ஜெட்டில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் பிரச்சனை இல்லை, எனக்கு அக்யூரசி தான் மெயின் அப்படிங்கிறதுல, ஸ்பீடு தான் மெயின் அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் சர்வோ மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது சர்வோ மோட்டர் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், ஸ்டெப்பர் மோட்டர் வந்து லோ ப்ரைஸில் இருக்கும். எப்படி வந்து சர்வோ மோட்டர் எந்த இடத்துல போடலாம், ஸ்டெப்பர் மோட்டர் எந்த இடத்துல போடலாம்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து சில 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, யுவர் அப்ளிகேஷன் should not be require position ஃபீட்பேக் வேணாம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வேணாம், லோ ஸ்பீடில் ரன் ஆனாவே போதும் அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் கண்ட்ரோல், இதை வந்து நீங்கள் பொசிஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் கண்ட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன மிஷின்ஸுக்கெல்லாம், சிம்பிள் மிஷின்ஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் நீங்கள் ஹோல்டிங் டார்க் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஸ்டெப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்வோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்வோ மோட்டர் தான் போய் ஆகணும். ஹை ஸ்பீட் அப்ளிகேஷன் இருந்தாலுமே சர்வோ மோட்டர் போய் ஆகணும். ஸ்பீடை வந்து நான் நிறைய டைம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் சர்வோ மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான காம்ப்ளெக்ஸான மிஷினரிலையும் நீங்கள் சர்வோ மோட்டர் தான் போடணும். இது வந்து ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும், ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டான எக்யூப்மெண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் சர்வோ மோட்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். அது போக இந்த 5 பாயிண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டெப்பர் மோட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 பாயிண்ட் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்வோ மோட்டர் தான் சூஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து பிக்சர் காமிச்சிருக்கேன். இது வந்து ஸ்டெப்பர் சிம்பிள் அப்ளிகேஷன், அதாவது என்ன டிகிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நமக்கு ரொட்டேட் பண்ணி பண்ணுறதுக்கான சிம்பிள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். இந்த சைடு சர்வோ மோட்டர் கொடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய லோட் இருக்குது, பெரிய டார்க் இருக்குது அப்படிங்கிற இடத்துல சர்வோ மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் கியர் பாக்ஸை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் அந்த டார்க்கு இந்த ஸ்பீடு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஆர் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்டெப்பர் அண்ட் சர்வோ மோட்டர். ஸ்டெப்பர் மோட்டர்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பால் ஸ்க்ரூ மூமெண்ட், பால் ஸ்க்ரூ, ஸ்ப்ரே பெயிண்ட்டு, பேப்பர் கட்டிங், பேப்பர் எல்லாம் கட் பண்ணுற இடத்துல, இந்த இடத்துல பால் ஸ்க்ரூ மூவ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப் டவுன் மூவ்மெண்ட், வெல்டிங் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போகிறது கீழே வர்றது, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்டெப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 3D பிரிண்டர்ஸு, சின்ன ரோபோட்ஸ், ஸ்மால் ரோபோட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைல் மிஷினரிஸ் அப்படிங்கிற இடத்துல டெக்ஸ்டைல் மிஷின்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டெப்பர் மோட்டர் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஸ்டெப்பர் மோட்ரு. நெக்ஸ்ட்டு சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பேக்கிங் மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ப்ரொடக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கேமராக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறக்கெல்லாம் வந்து சர்வோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிஎன்சி மிஷின்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த ப்ரொடெக்ஷன்ஸ், அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக நடக்குது. ப்ளஸ் வந்து ப்ரொஃபைல் கட்டிங் மிஷின், ப்ரொஃபைலில் வந்து கட் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம், சீட்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுற கட்டிங் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் சியரிங், ஃபார்மிங்னா பெண்ட் பண்ணுறது, சியர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இடத்துல ஃபார்ம் பண்ணுறது, அந்த சீட்டை வந்து பெண்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்வோ மோட்டர்ஸ். அப்புறம் வால்வு கண்ட்ரோல், ப்ரொபோஷனல் வால்வு கண்ட்ரோல்னா இப்போ பெரிய பெரிய வால்வ்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கையால் திருப்ப முடியாது. அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் சர்வோ மோட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிகிரி திருப்புறமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளோ வந்து வால்வ்ல இருந்து ஃப்ளோ வந்து வரும். அது போக பிரிண்டிங் மிஷினரிஸ்க்கும் வந்து நீங்கள் இந்த சர்வோ மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இந்த ரோபோட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே சர்வோ மோட்டர்ஸ் தான். அது போக இந்த சைடு ஒரு சர்வோ மோட்டர் இருக்கும். அது போக இந்த ஆம்லேயும் ஒரு சர்வோ மோட்டர்ஸ் வந்து, இதில் நம்ம இன்னொரு சர்வோ மோட்டர் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே அடியிலையும் ஒரு சர்வோ மோட்டர் வந்து இருக்கும். இந்த ரோபோட்டிக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சர்வோ மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எதனால தான் ஸ்பீட் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் அக்யூரசி எனக்கு வரணும், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கனால நம்ம வந்து சர்வோ மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம மேலே பார்த்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர்னா என்ன, சர்வோனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக எங்கெங்கெல்லாம் அது போடலாம், எங்கெங்கெல்லாம் சூஸ் பண்ணலாம், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ 10 பாயிண்ட் மட்டும் நீங்கள் இந்த டேபிள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் யூஸ் பண்ணி எப்போவுமே வந்து சர்வோவோ இல்லை ஸ்டெப்பர் போடலாமா இல்லை சர்வோ போடலாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் வந்து ஓப்பன் லுப்பாக தான் இருக்கும், என்கோடர் உள்ளே இருக்காது. நீங்கள் பொசிஷன் ஃபீட்பேக் வந்து எடுக்க முடியாது. சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும், நீங்கள் பொசிஷன் ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். அதில் என்கோடர் இருக்கும். சர்வோவில் பின்னாடியே வந்து இன்பில்ட்டாக என்கோடர் இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஸ்டெப்பர் மோட்டர் வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். சர்வோ மோட்டர் வந்து வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்பீடான அப்ளிகேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்பர் மோட்டர் வந்து லோ ஸ்பீடில் இருக்கும். 1500 RPM தான் நீங்கள் மேக்ஸிமம் அதில் கொடுக்க முடியும். சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 RPM வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். டார்க் ஸ்பீடு அப்படிங்கிறத பார்க்கும்போது இதில் வந்து டார்க் இருக்கும், ஸ்பீடை நம்ம அதிகப்படுத்த டார்க் வந்து கம்மியாயிரும். ஆனால் வந்து இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடு கொண்டு போனீங்கனாலுமே டார்க் வந்து கொண்டு வந்துக்கலாம். ப்ளஸ் டார்க் கண்ட்ரோலும் கொண்டு போட்டுக்கலாம். இதில் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் மோடும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஸ்டெப்பரில் வந்து டார்க் கண்ட்ரோல் மோடு வைக்க முடியாது, ஸ்பீட் கண்ட்ரோல் மோடு வேணால் வச்சுக்கலாம். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டில் தான் யூஸ் ஆகும். சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டில் தான் யூஸ் ஆகும். டார்க்கில் வந்து ஸ்டெப்பர் மோட்டர் எப்படி இருக்குன்னா ஹை டார்க் இன் லோ ஸ்பீடில் ஹை டார்க் இருக்கும், ஹை ஸ்பீடில் டார்க் வந்து கம்மியாயிரும். இதில் வந்து ஹை ஸ்பீடில் ஹை டார்க் இருக்கும் சர்வோவில். ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நியூ டேர்னிங் ரெக்யூர், நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இதில் வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டேர்னிங் பண்ணணும். பவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியான பவர் எடுக்கும், இது அதிகமான பவர் எடுக்கும்.
சர்வோ வந்து அதிகமான பவர் எடுக்கும். ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது இது வந்து சிம்பிளா ஈஸியா வந்து கமிஷனிங் பண்ணிக்கலாம். ஆனா சர்வோ மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா சர்வோ மோட்டர் டிரைவையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா கமிஷனிங் பண்ண முடியாது. அதுக்கான செட்டிங்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வைக்கணும். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் 750 வாட்ஸ் தான் இருக்கும் ஸ்டெப்பர், அதுக்கு மேல போகாது. இதை வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அது போக இந்த சர்வோ மோட்டர் பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ்ல இருந்து 15 கிலோவாட் வரைக்கும் மோட்டர் வந்து இருக்கு, அவைலபிள் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ கிலோவாட் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி சைஸஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்டெப்பர் மோட்டர் அப்ளிகேஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். 3D பிரிண்டர். 3D பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்டெப்பர் மோட்டர். இது வந்து எதுக்குன்னா ஒய் ஆக்சிஸ்க்காக வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ஸ்க்ரூ ராடு. இந்த ஸ்க்ரூ ராடு வழியாக இந்த மோட்டர் சுத்த இந்த ஸ்க்ரூ ராடு வந்து மேலே கீழே ஏறி இறங்கும்போது நமக்கு இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக் சைடில் ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் வச்சுருப்பாங்க. அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது முன்னாடி பின்னாடி போறதுக்கு வந்து மூவ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜெட் ஆக்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜெட் ஆக்சிஸ் வழியாக தான் ஃபீட் பண்ணுறது, மெட்டீரியல் ஃபீட் பண்ணி அந்த ஆக்சிஸுக்கு கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த 3 ஆக்சிஸ் இருக்கனால இது வந்து 3D பிரிண்டர். 3 டைமென்ஷனில் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணி இந்த 3D பிரிண்டர் வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எஸ்எம்பிஎஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம பவர் எடுத்துருப்பாங்க. அந்த சைடு வந்து கண்ட்ரோலர், மேலே வந்து கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். இது வந்து சிம்பிளஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சர்வோ மோட்டரோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து சிஎன்சி ப்ரொஃபைல் கட்டிங் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சீட்டு வந்து நம்ம இது மேலே வச்சுருவோம். இதில் வந்து பொசிஷனிங் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சர்வோஸ். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சர்வோஸ் இருக்கும், ப்ளஸ் சிலிண்டர்ஸ் இருக்கும், நியூமாட்டிக் சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ப்ரொஃபைல், இந்த மிஷின் வந்து அப்படியே ரன் ஆகும், ஃபுல்லாகவே ரன் ஆகும். ரன் ஆகிட்டு வந்து அந்த கட்டிங் எடுக்கிறது, அந்த சீட்டில் வந்து நம்ம டிசைன்ஸ் எல்லாம் போடுறது எல்லாமே இந்த சர்வோ மோட்டர் வந்து அக்யூரஸியாக கட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸில் தான் வந்து சர்வோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது சம் அப்ளிகேஷன் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சர்வோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்டெப்பர் மோட்டர், சர்வோ மோட்டரை பற்றி டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அது போக 10 டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டெப்பரையும் சூஸ் பண்ணும்போது சர்வோ சூஸ் பண்ணும்போதும் கரெக்டான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அது போக இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எனக்கு வந்து நிறைய சர்வோ மோட்டர் இருக்குது, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. ஐ எம் பிரபாகரன், CEO ஆஃப் மைண்ட் பவர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிஸ்டம். தேங்க்யூ ஆல். உங்கள் கெரியரை வந்து எப்போவுமே கோர் இண்டஸ்ட்ரியில் வந்து செட் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம அதுக்காக தான் படிச்சிருக்கோம். இந்த கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஃபோரம் வந்து நாங்கள் ஆரம்பித்ததே அதுக்காக தான். எல்லாருமே வந்து கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலவே ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கான நிறையா டாபிக்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ ஓரியன்டாக ப்ளஸ் மெக்கட்ரானிக்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.